வைரல் ஆகிக்கிட்டு இருக்கிற நம்ம சொசைட்டி பரிதாபங்களில் நிறைய விஷயங்கள் கரெக்டாகவே சொல்லியிருக்காங்க. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வண்டிக்கு டப்பிங் கொடுத்தது தான். அதுவும் ஒரு நான் லிவிங் திங்ஸை பற்றின அந்த கான்செப்ட் இருக்குல்லங்க, ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. அதுவும் ஃபஸ்ட்டு வந்த கிராஃபிக்ஸு, அந்த வண்டி கதறல் இருக்குல்ல, அதை கேட்ட உடனேயும் அதை காப்பாற்றுறதுக்காக கோபி போனதை பார்த்தா இந்த நீரும் நெருப்பும் படத்துல எம்ஜிஆர் மாதிரி இருந்தது. எங்க பிரச்சனைனாலும் சார், எங்க பாலியல் அத்துமீறல் இருந்தாலும் குதிரை எடுத்துட்டு காப்பாற்ற போயிடுவார் எம்ஜிஆர். அதே மாதிரி தான் இவங்க இந்த காருக்கு பண்ண அந்த பாலியல் அபியூஸை தட்டி கேட்க போனார்ல கோபி. அதுவும் அந்த வார்த்தை இருக்குல்லங்க, காரை ஏண்டா அபியூஸ் பண்றீங்க, இதுக்குத்தாண்டா காலகாலத்துல கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்லி தொலைகிறது. அட நீங்க தான் பண்ண மாட்டேங்கிறீங்கன்னு பார்த்தா பண்ணலான்னு முடிவெடுத்தவங்களையெல்லாம் கொண்டு போட்டு ஜெயிலில் இல்லடா போய் உட்காந்துட்டு இருக்கிறீங்க. உண்மையாலுமே அந்த கார் சீனை 2-3 தடவை பார்த்தங்க. பார்க்கும்போது அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்துச்சுங்க. ஆட ஏதோ கற்பனைக்காக தான் இந்த இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இப்படியா சிக்குவீங்க பாருங்க. உண்மையாலுமே ஒரு ஜீப்பும் காரும் படுற வலியை பாருங்க, வேதனையை பாருங்க. அண்ணே, யாராவது என்னை கூப்பிட்டது? தயவு செய்து என்னை யாராவது காப்பாத்துங்க அண்ணே. என்ன வண்டி வாய் பேசுது? வண்டி என்னடா பண்ணிக்கிறீங்க? ஐயோ, அபியூஸ் பண்றாங்க. என்னடா இது? GTA சான் ஆண்ட்ரியாஸ்ல மண்டையை கட்ட மாதிரி கட்டிருக்கான். இது என்னடா இது? வேட்டி கட்ட மாதிரியே இல்ல. என்ன நைட்டி தலையில கட்டிட்டு வந்திருக்கான்? யாருடா நீங்க எல்லாம்? நாங்க இதுக்கு குருபூஜைக்கு போயிட்டு. அது எந்த பூஜையை பண்ணிட்டு போங்கடா, அதிக வண்டி அபியூஸ் பண்ணிக்கிறீங்க. அபியூஸ் பண்ணல. ஆமா, அப்படித்தான் தெரியுது. இப்படி போறீங்களே. கல்யாணத்தை பண்ணி தொலைங்கடா, வண்டியை கூட விட்டு வைக்க மாட்டீங்க. சைடுல ஒருத்தன் போறான், பின்னாடி ஒருத்தன் போறான். ஐயோ, எங்க அளப்பறைய காட்ட வேணாமா? அளப்பறைய காட்டுறீங்க, வண்டி அபியூஸ் பண்றீங்க. வண்டி என்ன அபியூஸ் பண்ணாங்க? 200 வண்டி இருக்கு பின்னாடி. மனுஷனா நீங்க கணக்கு வர வச்சிருக்கீங்களா? ஐயோ, அது இருக்கட்டும். அதனால வண்டி வின்சென்ட் முதல்ல போட்டோ ஒட்டி இருக்கீங்க. எப்பறா எதுல வர்றவன் தெரியும்? அவன் எதுக்கு பார்த்து ஓட்டுறான்? நாங்க பார்த்தோம் லெஃப்ட் ரைட்டா போறோம். கவர்மெண்ட் 50% டிண்ட் ஒட்டினாலே ஃபைன் போட சொல்லிருக்கு. நீங்க என்னடா இதெல்லாம் ஒட்டிட்டு வண்டி ஓட்டுறீங்க? உங்களை யாரும் கேட்க மாட்டாங்களா? எனக்கு நீங்க லீவா? எங்க ஆளுங்க எது பண்ணாலும் என்ன யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஆமா, உண்மையாலுமே அந்த ஜீப்பு உங்ககிட்ட கதறிட்டு தாண்டா இருந்திருக்கு. காமெடிக்குன்னு காமிக்கும் போதே அந்த ஜீப்பினுடைய கதறல் நம்மளால தாங்க முடியல. அது என்ன ஃப்ரண்ட் கிளாஸ் ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டு, அது யாரோட ஸ்டிக்கரு? மாவீரனோட ஸ்டிக்கர். அந்த மாவீரன் என்னைக்காவது வந்து நீங்க படிக்கிறதுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணியிருக்காரு? அந்த கோபி அவ்வளவு அழகா கேட்டிருக்காரு. சரி, அந்த மாவீரனை எதுக்கு நீங்க கூட்டிட்டு போனீங்கன்னு எனக்கு இப்போ வரையும் தெரிய மாட்டேங்குது. வருத்தமாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லா மாவீரன், செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ஜெயிலில். இப்போ இருக்கிற சிக்கலுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னு எத்தனையோ தடவை நம்ம சொல்லியாச்சு. படித்தா இந்த எந்த சிக்கலும் வராதுல்ல. ஆனால் அதைத்தான் கோபி தெளிவாக சொல்கிறாருல, ஒரு டியூஷன் எடுங்க, ஏதாவது சொல்லி கொடுங்க, இல்லை ITI படிக்க வச்சு ஃபிட்டர் வேலைக்காவது அனுப்புங்க. இதெல்லாம் பண்ணாமல் இந்த சாதியை பிடிச்சி எதுக்கு தொங்குறீங்கன்னு தான் அவ்வளவு தெளிவாக கேட்டார். அது சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி இருந்தால் தான் பரவாயில்லையே. அந்த காரில் தொங்கிட்டு போன சகோதரர்களுக்கும், அந்த காரை ஓட்டிட்டு போன சகோதரருக்கும், அந்த காரோட சொந்தக்கார சகோதரர்களுக்கும், அந்த காரில் ஏதாவது ஒரு பார்ட்டை நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? அவ்வளவு எதுக்கு அந்த வினைல் எடுத்து ஓட்டினீங்கல்ல, அது கூட நீங்கள் கண்டுபிடிச்சதில்லை. அந்த பிரிண்டிங் மிஷின், இதில் உங்கள் சாதி பெருமையோ இல்லை உங்கள் சாதியோ ஏதாவது ஒரு அறிவியலை கண்டுபிடிச்சிருக்கா? எதையுமே கண்டுபிடிக்காத சாதியை, எதுக்கு நீங்களே கண்டுபிடிக்க முடியாத அந்த சாதியை எதை காப்பாத்துறதுக்காக வரைஞ்சு கட்டிட்டு அந்த வண்டியை அபியூஸ் பண்ண போனீங்க. ஆனால் கோபி உண்மையாலுமே அது அருமையான வார்த்தைங்க. எதுக்குடா வண்டியை அபியூஸ் பண்ணுறீங்க? எல்லாரும் வண்டியை தேவைக்கு யூஸ் பண்ணுவாங்க, இவங்க மட்டும்தான் அபியூஸ் பண்ணுறாங்க. இது காமெடியாக இருந்தாலும் நடு மண்டையில் நச்சு நிறக்கிருக்கீங்க. எத்தனை 2 வீலரு, எத்தனை காரு ரோடு முழுக்க ஆட்டி ஆட்டி ஆடி ஆடி ஓட்டிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு ஏதாவது யூஸ் இருக்கா? இல்லை அந்த காரில் இத்தனை பேர் ஏறி உட்காந்து ஆடுறதுனால உங்கள் ஜாதி ஏதாவது உயரப்போகுதா? இல்லை ஜாதியில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் படிப்பு கிடைக்க போகுதா? அவ்வளவு ஏன் உங்கள் ஜாதிக்காரன் எவனாவது 1-2 பேராவதும் படித்து வெளிநாட்டில் இருப்பான்ல, அவன் எவனாவதும் அங்கே இருக்கிற அவனோட ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த வீடியோவை காமிச்சிட முடியுமா? காமிச்சா அந்த வெளிநாட்டு ஃப்ரெண்டு இவனை எவ்வளவு கேவலமாக பார்ப்பான். அவன் கேட்பான்ல, வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ், ஒய் ஆர் தே டூயிங் லைக் தட் அப்படின்னு கேட்பாங்கல்ல. அப்போ உடனே இவனும் பழக்கமுங்க, சாதிங்க, பண்பாடுங்க அப்படின்னு சொல்லிட முடியுமா? அப்படியே அவன் சொன்னாலும் அந்த ஃப்ரெண்டு கேட்பான், வாட் எவர் இட்ஸ் மேபி,
the vehicle is not made by you. அப்படின்னா என்ன விளக்கண வெங்காயத்தை நீ சொன்னாலும் அந்த வண்டியை கண்டுபிடிச்சது நீ இல்லை. நீ கண்டுபிடிக்காத வண்டியை அபியூஸ் பண்ற அளவுக்கு உனக்கு யாரா ரைட்ஸ் கொடுத்தது அப்படின்னு அந்த வெளிநாட்டு ஃப்ரெண்டு தமிழ்லையே கேட்டு போட்டான்னு வச்சுக்கோங்க. உங்க சாதிக்காரன் உங்க ஆளு நல்லா படிச்ச ஒருத்தன் அமெரிக்கா ஐடி கம்பெனியில் உட்காந்துக்கிட்டு அந்த ஃப்ரெண்டு கேட்ட கேள்விக்கு என்ன பதிலை சொல்லுவாருன்னு யோசிச்சு பார்த்தா 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 ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்கும் இந்த சாதி தான் காரணம். கண்டிப்பாக அந்த ஃப்ரெண்டு கேட்பான், வாட் யூ ஹவ் ரிட்டன் இன் தட் ஃப்ரெண்ட் கிளாஸ், டோன்ட் யூ பீப்புள் ஹவ் எனி சென்ஸ், தென் ஹூஸ் தட், வாட் இஸ் ஹீ அண்ட் வேர் இஸ் ஹீ அப்படின்னு கேள்வி கேட்பான். இந்த பையனும் எங்களோட இளவரசர்னு சொல்ல முடியுமா, அவர் உலக நாடுகளுக்கு அவ்வளவு பெரிய நன்மை செஞ்சவருன்னு சொல்லிட முடியுமா, அவர் அம்பிட்டு பெரிய படிப்பெல்லாம் படித்தவருன்னு சொல்லிட முடியுமா, வேர் இஸ் ஹீன்னு கேட்டதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பாங்க? அவர் எங்கள் அரண்மனையில் இருக்கிறாருங்க, அது பெரிய அரண்மனை, அவ்வளவு பேர் வேலை செய்கிறாங்க, சுற்றியும் மிலிட்ரி கேம்பஸ் மாதிரி இருக்கும், எல்லாரும் போய் எப்பவும் மீட் பண்ணிட முடியாது, வாரத்துக்கு 2 தடவை தான் போய் மீட் பண்ண முடியும், அவர் பயங்கர பிஸியாகவே காலையிலேருந்து உட்காந்துக்கிட்டே இருப்பார், 6 மணிக்கு மேலே பெல்லு சத்தம் கேட்டதுக்கப்புறம் அவ்வளவுதான். இப்படியெல்லாம் ஏதாவது அவரை பற்றி பெருமையாக பேசிட முடியுமா தம்பிகளா? ஆப்பிரிக்கா நாடுகளின் ஒன்றான ஃபெசினாவின் இளம் அதிபர் இப்ராஹிம் இருக்கார்ல, அவரோட ஸ்பீச்சை கேளுங்களேன். இதுவரைக்கும் மேற்குலக நாடுகள் ஆப்பிரிக்கா நாடுகளை எப்படி பார்த்ததோ ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. இன்று உலகம் சிப்களால் மிக எளிதாக இயங்கி கொண்டிருக்கிறது. அந்த சிப்புக்கு தேவையான ரா மெட்டீரியல் நாங்கள் தான் 80% கொடுக்குறோம். இன்றைய உலகத்தின் பொருளாதார குறியீடான தங்கத்தை நாங்கள் தான் 80% கொடுக்குறோம். இப்படி ஆப்பிரிக்காவை பற்றி இவ்வளவு பெருமையாக எவ்வளவு விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆனால் நாம் பாருங்க, உலகத்துக்கே தனி மனித ஒழுக்கத்தை பற்றி சொல்லி கொடுத்த மொழியை கொண்ட மக்கள் தீதும் நன்றும் பிறர் தரவாரா, யாதும் ஊரே யாவரும் கேளீர், கல்வியின் முக்கியத்துவத்தை எத்தனையோ பேர் சொன்னாங்க. ஆனால் நம்ம அவ்வை ஒரு படி மேலே போய் பிச்சை புகினும் கற்கை நன்றே, அறம் செய்ய விரும்பு, செய்யினெல்லாம் சொல்லலை, விரும்பு. அப்படியே உண்மையாலுமே லவ் பண்ணி விரும்பி இப்போ கார் அப்யூஸ் பண்ணீங்கல்ல, அந்த அளவுக்கு அறத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அறம் அறம் செய்ய விரும்பு, அந்த அறத்தை பண்ணுங்க. யானை புக்க புலம் போல தானும் உண்ணான் பிறரும் கெடுமே. இந்த காரை வேற யாராவது நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணியிருந்திருப்பாங்க, அதை போய் ரோட்டில் எடுத்து ஆட்டி ஓட்டி அப்யூஸ் பண்ணுறதுங்கிறது, ஒரு விஷயத்தை யூஸ் பண்ண தெரியாமல் அதை அப்யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அப்புறம் எங்கத்த போய் நம்ம அறத்தை செய்கிறது? ஏனுங்க, இதை விட யாராவது உங்களுக்கு எளிமையாக விளக்கிற முடியுமா? கோபி சுதாகருக்கு மேலே படிங்க படிங்க படிங்க, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட்டுரு, ஃபர்ஸ்ட் ஹாஃப் உன்னோட வாழ்க்கை கிடையாது கிடையாது, இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்னால நீ செகண்ட் ஹாஃபில் எப்படியெல்லாம் இருப்பேன்னு யோசிச்சு பாரு. மொத்த உண்மையையும் முழு வீடியோவாக போட்டு காமிச்சிட்டாங்க. இனியும் நீங்கள் இப்படியே தான் சுத்த போகிறீங்களான்னு தெரியல. உலகம் பெருசுடா, வெளிநாடுகள்லாம் போய் பாருங்க, நிறையா விஷயம் இருக்குன்னு சொன்னால் அங்கே நம்ம ஆளுங்க இருப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், உங்கள் ஆளுங்களும் அங்கே இருக்காங்க. ஆனால் அவங்க யாரும் கார் மேலே குதித்து காரை அப்யூஸ் பண்ணி காரை தரமட்டமாக்கிட்டு போனவங்க கிடையாது. எல்லாருமே படிச்சுட்டு அங்கே போனவங்க. நீங்களும் படிச்சுட்டு அங்கே போனீங்கன்னா எங்கள் ஆளுங்க அங்கே இருக்காங்களான்னு கேட்க மாட்டீங்க, மனுஷங்க அங்கே இருக்காங்களான்னு கேட்பீங்க. அதனால மனுஷங்களாக இருக்கிறதுக்காக அங்கே போங்க. நீங்கள் அங்கே போனீங்கன்னா நீங்களும் தப்பிச்சுக்கலாம், உங்ககிட்டேருந்து இந்த பாவம் காரும் தப்பிச்சுக்கும். முறையாக காரை காப்பாற்றுறதுக்காக காருக்காக பேசியிருக்கிறேன், அதுவும் புன்னகையோட. நம்ம புன்னகை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம்.